சொல்லிகிட்டே இருக்காதீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவன் வந்து இப்படி செஞ்சு முடிச்சுட்டேன், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதையே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கல்யாணம் பண்ணி வந்துட்டான், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்காக நீங்கள் என்ன சொன்னீங்க? இனிமேல் உனக்குரியது எதுவும் நான் செய்ய மாட்டேன், ஃபீஸ் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வண்டியவும் பிடுங்கி வச்சுக்கிட்டீங்க. ஏதோ வீட்டுக்குள்ளே இருக்கானே தவிர அவனுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணுறீங்களா? அவனே ஃபீஸ் கட்டுறான், அவனே அவன் செலவுக்குரியது பார்க்குறேன். அது இல்லாமல் அவள் கட்டிட்டு வந்த எனக்குரிய ஃபீஸ் செலவு, அவனுக்குரிய செலவு எல்லாத்தையும் அவன் பார்க்குறான். அது போக ஏதோ கொஞ்சம் கையில் சேர்த்து வச்சு அதை வீட்டுக்கு கொடுத்தா அதுக்கான அது இன்னும் கூட கொஞ்சம் கண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அவன் என்ன தான் பண்ணுவான்? அப்போ இந்த மாதிரி டிரைவர் வேலைக்கு போக தான் செய்வியா? அவன் டிரைவர் வேலைக்கு போறியா? நைட்டு விடிய உட்காந்து தேனி வரைக்கும் போயிட்டு இருக்கானே டிரைவர் வேலைக்கு. அவன் எதுக்கு டிரைவர் வேலைக்கு போகிறான்? நான் தான் போகக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்க, கடைக்கு வர சொல்லுவீங்க, ஆனால் கடையில் எப்படி நடத்துவீங்கிறது எனக்கு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி இவங்க பயங்கரமாக கோப்படுறாங்க. அதுக்காக அவன் சொன்னது எல்லாமே செஞ்சது எல்லாத்தையும் நீ ரொம்ப கரெக்டு யோகி அப்படின்னு சொல்லி அவனை பெருசாக நீ ரொம்ப புகழ்ந்து தள்ளாது அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் எதுவும் இல்லை. என் பையன் அப்படி தான் இருப்பான். என் பையன் வேலைக்கு போறியா சரியா? அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் ரூபா கட்டிட்டீங்க.